ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? அப்படியே அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ கெட் ரெடி ஃபார் சம் ஆக்ஷன் அண்ட் ட்விஸ்ட்ஸ். முதல்ல நம்ம சீன் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டர் கல்லறையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் நம்ம ஜானுமானஸோட முதல் பெரிய கான்ஃபரன்ஸே முடிஞ்சது. அந்த ஹியூமன்ஸ் இருக்காங்களே, அவங்க 6 சோல்ஜர்ஸ போர்க்களத்துல இழந்துட்டு அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. வேற வழி இல்லாம அவங்க கேமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா, அவங்க எல்லாரும் இந்த தோல்விக்கு காரணம் யாருன்னு ஒருத்தரை கை காட்டுறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹனிபிரிட் பேட்ஜர் தான் அவங்க டார்கெட். ஆனா நம்ம ஹீரோ ஜியோ இருக்கானே, அவனுக்கு உள்ளுக்குள்ள சம சந்தோஷம். ஏன்னா அந்த ஹியூமன்ஸ் அவங்க ஏரியாவை விட்டுட்டு போயிட்டாங்களே. ஜியோவோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு, இந்த இன்ட்ரூடர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டணும். ஆனா இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு கைஸ். இவன் உடனே அவங்கள அட்டாக் பண்ண போனானா எல்லாரும் இவனைத்தான் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போதைக்கு ஜியோ அந்த ஸ்பாட்லைட்ல வந்து மாட்டிக்க விரும்பலையாம். ஃபர்ஸ்ட் அவன் வேற லெவல்ல பவர்ஃபுல்லா மாறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா, எவல்யூஷன்ல வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகணும். ஹியூமன்ஸோ அவங்க டெக்னாலஜியோ அவனை ஒன்னும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிருகமா மாறணும்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவனோட மியூட்டன்ட் ஈஸ்டர் ஃபாக் இருக்காங்களே, அவங்க செமையா அவங்க ஏரியாவை எனிமீஸ் கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல மனுஷங்களுக்கும் ஜியோவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தே தீரும்னு தோணுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸ் ஒரு குட்டி பொண்ணு ஷாவோலின அவங்க காரில போட்டுக்கிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறாங்களாம். இன்னொரு பக்கம் நம்ம நியூட்டன் விண்டோஸ் இருக்கான் பாருங்க, அவன் வாயில காயம்பட்ட ஹனிபிரிட் பேட்ஜரை கவ்விக்கிட்டு ஜியோ கிட்ட வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஜியோவுக்கு தான் அவளை காப்பாத்த முடியும். இந்த ஹனிபிரிட் இருக்காலே, அவளோட ஃபயர் பவரும் ஸ்பிரிச்சுவல் பவரும் வேற லெவல்ல இருக்குமா. அதனால அவளை ஷாவோலினுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு ரிசர்ச் கோர் பிளான் பண்ணிருக்காங்க. அவளை ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஃபைட்டரா ஆக்கணும்னு அவளை மிஸ்ட்ரி செக்டர் பீக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற ரிசர்ச் டீம்ல இருக்கிறவங்க அந்த பொண்ணை பார்த்ததும் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. ஷாவோலினை இம்ப்ரெஸ் பண்ண வேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அடப்பாவிகளா. அதே டைம்ல நம்ம சவுத் கிங் இருக்காளே, அவ சோலிங்கோட உடம்புக்குள்ள இருந்து அந்த பசங்களோட சேட்டைய பார்த்து கடுப்பாயி சோலிங்கோட பாடியை விட்டே போயிட்டா. ஷாவோலினோட கான்ஷியஸ்னஸ் இல்லாம அந்த பாடி அப்படியே கார்ல தூங்கிடுச்சு. உடனே அவளுக்கு ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு கியூட்டான பேர் வச்சுட்டாங்களாம். என்ன கொடுமை சார் இது. இன்னொரு பக்கம் மியூட்டன்ட் விண்டோஸ் ஹனிபிரிட்ட ஜியோ கிட்ட கொண்டு வரும்போது ஜியோ உடனே அவளோட லைஃப் எசன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணல. ஏன்னா ஹனிபிரிட் பேட்ஜரோட பாடி ரொம்ப வீக்கா இருக்குமா. டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணா அவ காலி. அதுக்கு பதிலா நம்ம ஜியோ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. தன்னோட லெவல் 2 சென்டிஃபீட் மாதிரி ரூட்ஸை யூஸ் பண்ணி தரையில ஒரு குளம் தோண்டுது. அந்த குளத்தை பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவரோட கனெக்ட் பண்ணிடுது. குளத்துல தன்னோட லைஃப் எசன்ஸோட கொஞ்சம் துளிகளை போட்டு ஒரு நீர்த்த நேச்சுரல் ஸ்ப்ரிங்க ரெடி பண்ணுது. அதுல நியூட்டன் பேட்ஜர்ஸ முக்கி அவங்க ஹீல் ஆகிக்கிறாங்க, ரெக்கவர் ஆகிக்கிறாங்க. அதே குளத்துல நம்ம ஹனிபிரிட்டோட பாடியையும் போட்டுடுறாங்க. நம்புங்க கைஸ், போட்டதுதான் அவளும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுட்டா. ஜியோ வேற லெவல் ஹீலர் பாஸ். அதே டைம்ல ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் கோயிங் கூட ஒரு முக்கியமான கான்வர்சேஷன்ல இருக்காரு. கோயிங்கோட நிலைய பாத்துட்டு அவர் சொல்றாரு, இந்த தடவை அவங்க யாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட மோதிட்டாங்க போல, அதான் இந்த நிலைமைன்னு. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் கோயிங் கிட்ட அந்த மிஸ்டீரியஸான ஃபாக் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கோயிங் என்ன சொல்றானா, அந்த மவுண்டைன் ரேஞ்ச்ல பவர்ஃபுல்லான மியூட்டன்ட் ஃபீஸ்ட்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மவுண்டைனோட ஈகோசிஸ்டமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நியூக்ளியேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றான். கோயிங் சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஃபாக் சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஏதோ வித்தியாசமான சேஞ்சஸ் கொண்டு வருது. ஆனா அதோட எக்ஸாக்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி இன்னும் சரியா தெரியலையாம். கோயிங்கோட எக்ஸ்பிளனேஷனை கேட்டதும் ரிசர்ச்சர்ஸோட ஹெட் அந்த மவுண்டைன் ரேஞ்ச எல்லோ வார்னிங் ஏரியாவுல வைக்க சொல்றாரு. ஏன்னா கோயிங் சொன்னதை வச்சு பார்த்தா அங்க இருக்கிற ஃபாக் அந்த பீஸ்ட் அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையாம். அந்த ஏரியாவை அப்படியே விட்டுட்டு இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் ஷாவோலின் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ எலிமெண்ட்ரி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா வர முடியுமா. பொண்ணு செம டேலண்டா இருப்பாளோ. இங்கே நமக்கு 4 விதமான டேஞ்சர் ஜோன்ஸ் பத்தி தெரிய வருது கைஸ். ஃபர்ஸ்ட் கிரீன் ஜோன், அங்க ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தாங்களாம். செகண்ட் எல்லோ ஜோன், அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா டேஞ்சர் லெவல் அவ்வளோ பெருசா இருக்காதான். தேர்ட் ஜோன், அங்க எப்பவும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா டேஞ்சர் லெவல் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா. ஃபோர்த் ப்ரோஹிபிட்டட் ஏரியா, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஜோன். அங்க டேஞ்சர் லெவல் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கறதால லைஃபே இம்பாசிபிளாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள் தான். அங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிளேன் கூட பறந்து போனதில்லையா. ஜியோ ரொம்ப லக்கி, ஏன்னா அவனுக்கு அந்த ஃபாக் அண்ட் ஹாலுசினேஷன் ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்னாலதான் ஜியோ ரெட் ஜோன்ல போடுறதுல இருந்து தப்பிச்சான், இல்லனா அவன் காலி. அடுத்த சீன் ஒரு வேற லெவல் பிராக்டிஸ் மேட்ச்ல ஷூட் ஆகுது. அது யாருக்குன்னா லெவல் 6 ஹனிபாட் பேட்ஜருக்கும் லெவல் 8 நியூட்டன் ரெட் ஃபாக்ஸுக்கும் நடுவுல நடக்குது. 2 பேருமே எவால்வ் ஆகி அவங்க ஸ்ட்ரென்த்தையும் ஸ்கில்லையும் மேட்ச்ல வேற லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில டைம்ல ஹனிபாட் மேட்ச ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு
எப்படியாவது ஜெயிச்சே தீரணும்னு வெறித்தனமா ட்ரை பண்ணுவாளாம். அப்போ நம்ம ஜியோ தான் அவளை கூல் பண்ணுவான். இப்படியே டைம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஹியூமன்ஸ்லாம் இப்போ ஜியோவோட ஏரியாவுக்கு கன்யன் ஏரியாவுக்கு வர்றதே இல்லையாம். நியூட்டன் ஃபீஸ்ட்ஸ்லாம் அவங்க மாஸ்டருக்காக ஐஸ்பியை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க மாஸ்டருக்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜியோவோட ஃபேமிலி வேற லெவல்ல வளர்ந்துகிட்டே இருக்கு. மியூட்டன் விண்டோஸ்லாம் லேட்டா எந்திரிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ரெட் ஃபாக்ஸ்லாம் தன்னோட ஷோவை காட்டி மியூட்டன் விண்டோஸ் பக்கமே போறதில்லையாம். கோல்டன் மங்கி லெவல் 4க்கு போய் ஜியோவோட இலைகளை திருடி சாப்பிட்டு தன்னோட இன்னே டேலண்ட்டை அவேகன் பண்ணிடுச்சான். ஒயிட் கிரெயின் லெவல் 5க்கு போய் பக்கத்துல இருக்கிற குளத்துல தான் அதிகமா நீந்திக்கிட்டு இருக்குமா. தன்னோட ஃபீஸ்டஸோட ஹெல்ப்பால ஜியோ ஹேண்ட் பண்ணி 172 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டான். ஜியோ மெதுவா எவால்வ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா பிரான்சஸை எவால்வ் பண்றது ரொம்ப காஸ்ட்லியாம். அதனால தன்னோட பாதி பிரான்சஸ் தான் இப்போதைக்கு அப்கிரேட் ஆகி எவால்வ் ஆகி ஸ்ட்ராங் ஆகி புது எபிலிட்டிஸ் ஜென் பண்ணிருக்கு. லெவல் 2 நியூட்டன் பிரான் ஸ்டீல் மாதிரி ஹார்டாவும் த்ரெட் மாதிரி ஃபிளெக்சிபிளாவும் இருந்து தன்னோட மேப்ரலிக் டாக்ஸின்ஸை கேரி பண்ணிட்டு இருக்கு. பிரான்சஸ் எவால்வ் ஆனதால அந்த பிரான்சஸ்ல இருந்து லைஃப் எசன்ஸ் குடுக்கறது எவல்யூஷன் பாயிண்ட்ஸை செலவு பண்றத நிறுத்திடுச்சான். வேற லெவல் சேவிங்ஸ் பாஸ். ஜியோவுக்கு தன்னோட புது பிரான்சஸோட பாராலிசிஸ் டாக்ஸினை டெஸ்ட் பண்ண ஒரு கினி பிக் தேவைப்பட்டுச்சு. அந்த கினி பிக் அவனுக்கு முன்னாலேயே இருந்துச்சு. அது யாருன்னா நம்ம மியூட்டன் பாய்ஸ் அண்ட் கூட ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹனிபாட் பேட்ஜர் தான். அவன்தான் டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தான். ஜியோ அவனை யூஸ் பண்ணி ஹனிபாட் பேட்ஜரை ஸ்டன் பண்ணிடுச்சு. நம்புங்க காய்ஸ், ஸ்டன் பண்ணதுதான் அவன் டக்குன்னு எந்திரிச்சு அவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணவனத்து தேட ஆரம்பிச்சிட்டான். தன்னோட புது ஸ்கில் இப்படி நொடியில வேஸ்ட் ஆகிறத பார்த்து ஜியோவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. கோபத்துல கத்தவும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டான். தான் செலவு பண்ண எவல்யூஷன் பாயிண்ட்ஸை நினைச்சு வேற லெவல்ல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனோட மாஸ்டர் சவுத் கிங் ஜியோவுக்கு சொல்றா, ஜியோவோட ஸ்கில் வேலை செய்யுது, ஆனா அது ஹனிப்ரீட் மேல மட்டும்தான் வேஸ்ட். ஏன்னா ஹனிப்ரீட் பிறக்கும்போதே பாய்ஸ்னஸ் அனிமல்ஸை சாப்பிட்டு தன்னோட பாடியில ஆன்டி பாய்ஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிஸை டெவலப் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம அவன் லெவல் 6ல இருக்கிறதால அவனுக்கு மேல போடுற முக்காவாசி பாய்சன் யூஸ்லெஸ்ஸாம். என்ன லாஜிக் பாருங்க. சவுத் கிங்க தன்னை பக்கத்துல பார்த்ததும் ஜியோ வேற லெவல்ல ஷாக் ஆயிட்டான். ஏன்னா சவுத் கிங் சோலிங்கோட பாடியை பொசஸ் பண்ணி மனுஷங்க கிட்ட இருந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போயிருந்தா. ஜியோவும் சவுத் கிங்கும் பேசுறத வச்சு பார்த்தா கொஞ்ச நாளா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா. நாளைக்கு ஷாவோலினோட பவர் லெவலை டெஸ்ட் பண்றதுக்காக இன்ஸ்டிடியூட்ல இருந்து அவளை லேபுக்கு கூட்டிட்டு போக போறாங்களாம். அவ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அவ கிராமத்துக்கு திரும்பி போகணும். பாஸ் ஆயிட்டா இன்ஸ்டிடியூட்லயே இருந்து வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தன்னை டெவலப் பண்ணிக்கணும். என்ன நடக்கும்னு பாப்போம் காய்ஸ். சோ இந்த எபிசோட்ல இவ்ளோதான். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.